திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல அடிமுடிகான அண்ணாமலையாருடைய பேரருட்கருணையினாலே இன்றைய காணொளியானது பதிவிடப்படுகிறது. சிறப்பு பதிவு குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 எந்தெந்த ராசினருக்கு எவ்வாறு குரு பகவான் தன்னுடைய அனுகிரகத்தை வாரி வழங்குகின்றார் என்பதை தெரிந்து கொள்ள இந்த பதிவு. நம்முடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகான் ஆல் என்று அழுத்துங்கள். அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நம் சேனலில் பயணிக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தர நமச்சிவாய பெருமானை வணங்குவோமா என்று சொல்லி, குரு பெயர்ச்சி 2024 இந்த ஆண்டு நிகழும் முக்கியமான ஜோதிட நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று. குரு பகவானின் பெயர்ச்சி. குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறார் மற்றும் வேத ஜோதிடத்தின்படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சியின் போது குருவின் பார்வை எந்தெந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகளுக்கு அது அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது. இதன் காரணமாக தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக நபர் சுப பலன்களை பெறுகிறார். ஜோதிட சாத்திரத்திலே குரு ஜீவா என்று அழைக்கப்படுகிறார். சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகம் குரு மற்றும் சுமார் 13 மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிப்பவர் இவர். கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி 2023 அன்று குரு தனது சொந்த வீடான மீனத்தை விட்டு வெளியேறி நண்பனான செவ்வாயின் ராசியின் மேஷத்திலே நுழைந்தார். இப்போது குரு பகவான் 2024ஆம் ஆண்டு ரிஷபராசியில் அசுரகுரு சுக்கிரனுடைய வீட்டிலே பயிற்சி ஆகின்றார். இதனால் என்னென்ன மாற்றங்களும் ஏற்றங்களும் வாழ்வில் நமக்கு 12 ராசியினருக்கும் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்வோமா? அதற்கு முன்னர் மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று மாலை சரியாக 2:49 மணி அளவிலே ரிஷபராசியில் பெயர்ச்சிக்கும். அங்கு ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் 3ஆம் தேதி அன்று அதிகாலை 3:21 மணிக்கு இருந்து எழுச்சி நிலைக்கு வரும். குரு அஸ்தமனம் செய்யும் காலத்திலே திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் மீண்டு குரு பகவான் உதயமாகின்ற காலத்திலே செய்வது உத்தமம். ரிஷபராசியில் இருப்பதால் அக்டோபர் 9ஆம் தேதி 2024 அன்று காலை 10:01 மணி அளவிலே வக்ர நிலையிலே தொடங்கும் மற்றும் இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 4, 2025 மதியம் சரியாக 1:46 மணி அளவிலே தொடரும். குரு ஒரு நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகம். குருவினுடைய பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அவர்களுக்கு சுப பலன்களை வாரி வழங்குகிறார். அந்த வகையிலே 2024ஆம் ஆண்டிலே குரு பகவான் ரிஷபராசியில் பெயர்ச்சிப்பது உங்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பலன்களை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றீர்களா? தொடர்ந்து நம்முடைய சேனலிலே பயணியுங்கள். தனித்தனியாக ஒவ்வொரு ராசியினருக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் வந்து கொண்டே இருக்கும். சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். நல்லதெல்லாம் உங்கள் வாழ்விலே விரைவில் நடத்தி தருவான் சிவபெருமான் என்று சொல்லி, எல்லா ராசினருக்கும் பொதுவான மந்திரம் இங்கே பதியப்படுகிறது. நாள்தோறும் 3 முறை காலை மாலை இரவு என்று 3 வேளைகளிலும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள் என்று சொல்லி, அந்த மந்திரம் திருமந்திரம் இதோ. திருச்சிற்றம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் வார்த்தை கட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்ற மந்திரம் நாள்தோறும் சொல்லி வாருங்கள். கணக்கு வழக்கில்லாமல் சொல்பவருக்கு கணக்கு வழக்கில்லாமல் செல்வத்தை வாரி வழங்குவார். நல்ல மகப்பேற்றினை அருளுவார். நல்ல வரன் அமைந்து திருமணப் பேற்றினையும் அருளுவார். குரு பார்க்க கோடி நன்மை உங்கள் வாழ்விலே அமைந்தே தீரும் என்று சொல்லி ஒவ்வொரு ராசினருக்கும் உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.